ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு யுனெஸ்கோ ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 19 பிப்ரவரி 2025 இன்று பொன்னான புதன். இன்றைக்கு இருக்கின்ற தினமலர் குறுக்கு எழுத்து புதிருக்குள்ளே போயிடலாம். வாங்க முதல் கேள்விக்கு நேராக போயிடலாம். இடமிருந்து வலம் 1. பசுவின் அமுதும் ஒரு இந்திய மாநிலமும் இணைந்தால் ஒரு இனிப்பு. பசுவோட அமுது பால் தான், இந்திய மாநிலம். இது பழைய கேள்வி தாங்க. பால் கோவா அதான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பால் கோவா. பால் ஆரம்பிக்குது. 1 மேலிருந்து கீழ். கொள்கலன் கொள்கலன் பாத்திரம். 3 மேலிருந்து கீழ். வான ஆரம்பிக்குது. யாரை கூப்பிட்றாங்கப்பா? வழக்கம் வழக்கம் வேடிக்கை என் வாடிக்கை. வாடிக்கை போட்டுடலாம். 6 இடமிருந்து வளம். இக்கில் இருக்குது. இருக்குது என்னென்னு பார்க்கலாம். டேஸ் விளம்பரம் தேவையா? என்ன விளம்பரம் தேவையா? இந்த கேள்வி முன்னாடி கேட்டிருக்காங்கப்பா. என்ன சொல்லுவாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? நான் கூட கமெண்ட் பண்ணேன், பூக்கடை சாக்கடை இதுக்கெலாம் விளம்பரமே தேவையில்லை அப்படின்னு. நிறைய பேர் கேட்டுங்க, அது என்னங்க சாக்கடைக்கு விளம்பரம் அப்படின்ட்டு. ஸோ இது பூக்கடை தான் நினைக்கிறேன். பூ இக்கடை இக்கு பூக்கடைக்கு இது கேவான் மட்டும் பார்த்துடலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 7 மேலிருந்து கீழ். இப்போது நடைபெறும் யுகம். இது கலியுகம் தான். இங்கே கைலின்னு ஒன்று பொருந்தி வந்திருக்குது. 11 லுங்கி. லுங்கினா கைலி. இக்கன் வந்துருச்சு. இது பூக்கடை தான், சந்தேகமே வேண்டாம். பழைய கேள்வி தான் அது. டேஸ் விளம்பரம் தேவையா? பூக்கடைக்கு. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையா? 4 மேலிருந்து கீழ். டையில் முடியுது. முறுக்கு சீடை போல் இதுவும் ஒரு சிற்றுண்டி வகை. முறுக்கு சீடை மாதிரி ஒரு சிற்றுண்டி வகையாம்ப்பா. டையில் முடியுதுன்னு போடலாம். முறுக்கு சீடை 3 இடத்துல டை. தட்டை. 4 இடமிருந்து வளம். தேல ஆரம்பிக்குது. பிறந்த வீட்டினருக்கும் புகுந்த வீட்டினருக்கும் பெரும் கருத்து வேறுபாடு ஏற்பட அவள் டேஸ் போனாள். அவள் என்ன போனாள்? போனாள். தவிச்சு போனாளா? தவித்து போனாள். தவித்து. இது தூவான் மட்டும் பார்த்துடலாம். 5 மேலிருந்து கீழ். வழிபடு. வழிபடு துதி. அப்போ தவிச்சு தான் போயிருக்கிறாள். 4 பிறந்த வீட்டினருக்கும் புகுந்த வீட்டினருக்கும் பெரும் கருத்து வேறுபாடு ஏற்பட அவள் தவித்து போனாள். தவித்து போனாள். சரி, தவித்து போனால். பூக்கடை கையிலாம் முடிச்சாச்சு. இங்கே போய் இல்லாமல் ரேல் ஆரம்பிக்குது. 10 இடமிருந்து வளம். நிழல்கள் என்பதை தன் பெயருக்கு முன்னால் சேர்த்து கொண்ட நடிகர். நிழல்கள் ரவி. நிழல்கள் படத்தில் தான் அறிமுகமாக இருக்கார். தன்னோட நிழல்கள் அடைமொழியாக அவருக்கு சேர்ந்து விட்டது. சரி, இங்கே கூல ஆரம்பிக்குது. என்னென்னு பார்க்கலாம். 8 மேலிருந்து கீழ். 5 எழுத்து. யானையின் ஒரு பெயர். யானையின் ஒரு பெயர் என்ன சொல்கிறாங்க? கும்கி யானையா? கும்கி யானை இல்லை. யானைக்கு நிறைய பெயர்கள் இருக்கின்றன. கூல ஆரம்பிக்குதுன்னா குஞ்சரம். கேல ஆரம்பித்தா களிறு. ஸோ இது குஞ்சரம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன். குஞ்சரையும். சரி, இது குஞ்சரம் தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கும்கி யானைலாம் இல்லை, குஞ்சரம். 13 இடமிருந்து வளம். தீய எண்ணம். கெட்ட எண்ணம்ப்பா. சே வர மாதிரினா போடலாம். கெட்ட எண்ணம். சாவில் வருகின்ற எண்ணம். வஞ்சகமா? வஞ்சகையும். இது வேவான் பார்த்துடலாமா? 13 பயிர் வளர்க்கும் நிலப்பரப்பு. இது வயல். வசான் வருது. வஞ்சகம் தான், சந்தேகமே வேண்டாம். தீய எண்ணம் வஞ்சகம். வக்கீரம் போடலாம். வஞ்சகம் ஆனால் இங்கே பொருந்தி வராது குஞ்சரத்துக்கு. வஞ்சகம் சரியாக இருக்கும். 9 மேலிருந்து கீழ். காய்களை குழிகளில் தள்ளும் விளையாட்டு. காய்களை குழியில் தடுத்துனாப்பா. இம்முன்னு முடியுது. என்ன போடலாம்? காயை குழியில் தடுனா பல்லாங்குழியா? இல்லை, பல்லாங்குழி போட முடியாது இங்கே 3 இடத்துல. தாயம். தாய விளையாட்டு இல்லை. காய்களை குழிகளில் தருது, பள்ளத்தில் தடுறதாப்பா. கேரம் சொல்கிறாங்களா? கேரம் போர்டு. சரி, இல்லை எம்பு இருக்குது. 16 இதிலும் பிள்ளையார் பிடிப்பதுண்டு. பிள்ளையார் சந்தனம். இதுவும் கேட்டிருக்காங்க. இதுவும் முன்னாடியே கேட்கப்பட்டது. எது கேட்கப்பட்டதோ அது இங்கேருந்தே கேட்கப்பட்டது. இந்த கேள்விலாம் வெள்ளம். இதுவும் பழைய கேள்வி தான். சரி, அடுத்தது 16 மேலிருந்து கீழ். வேலை ஆரம்பிக்குது. செய்த தவறுகளுக்காக நீ டேஸ் கொள்ள வேண்டும். நீ
வெட்கம் கொள்ள வேண்டுமா? வெட்கம். ஓகே. 22 இடமிருந்து வலம். நடிகர் சில்வஸ்டர் ஸ்டோலோனுக்கு பெரும் புகழ் அளித்த பாத்திரம். ஓகே, இவர் வந்து பெரும் புகழ் அளித்த பாத்திரம் 1 2 நிறைய இருக்குது. ரேம்போ இருக்குது, இம்பு இருந்துச்சுன்னா. ராக்கி இருக்குது. ராக்கி வந்து மிக பிரபலமான ஒரு கதாபாத்திரம். அவர் படம் வந்து நான் சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். அப்புறம் வந்து நிறைய இந்த சிடிலாம் போட்டும் பார்த்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா ரேம்போ வந்து ஒரு ஓகே, இந்த ரேம்போ படத்தை வந்து நான் தமிழ்லேயே வந்து அப்படியே காப்பி அடிச்சுலாம் படமாக எடுத்து அந்த படமும் ஹிட் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்புவீங்களா? அந்த அளவுக்கு அந்த ரேம்போ வந்து கதாபாத்திரம் வந்து பிரபலமானது. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சரத்குமார் ஏஇன்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். அதில் ஒரு மிலிட்ரிக்காரனுக்கும் போலீஸுக்கும் ஏற்படுற தகராறு, அது எப்படி பெரிய ஆக்ஷன் மூவியாக வந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து ரேம்போ. இவர் வந்து வியட்நாம் போர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற ஒரு போர் வீரர். அவருக்கும் ஒரு லோக்கல் போலீஸுக்கும் ஏற்படுற சண்டை தான் வந்து ரேம்போ. ராக்கினா ஒரு குத்து சண்டை வீரர், அவன் வாழ்க்கையில் ஏற்படுறது, அது ராக்கி. ஸோ இது ரேம்போ போட்டுடலாம். ரேவா ரேவா எப்படி ரேம்போ அப்படின்வாங்க இங்கிலீஷில். அப்படியே எழுதுனா வந்து ரேம்போன்னு வரும். இல்லைனா ராம்போ ராஜ்குமார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, ஸ்டன் மாஸ்டர். ரேம்போன்னு போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தோணணும், நான் இங்கிலீஷ் மாதிரி தான் தமிழ் பேசுவேன் அப்படின்னா ரேம்போ அப்படின்னு ஸ்டைலாக போட்டுவாங்க. இல்லை சும்மா போடணுன்னா ரேம்போ போட்டுக்கோங்க. சரியா? ல ஆரம்பிக்குது. இது என்னென்னு பார்க்கலாம். 17 ல. நம் அண்டை நாடுகளில் ஒன்று ஸ்ரீ டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா. 21 கால் ஆரம்பிக்குது. வழி என்றால் காற்று. 20 மேலே இருந்த கீழ் ரூ இருக்குது நடுவில். டேஸ் கண்டு பொங்குவாய் வா வா வா. சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா. 23 மையின ஆரம்பிக்குது. திருப்புமுனை நிகழ்வுகளை டேஸ்கல் என்பர். ஓகே, இது வந்து மைல்கல் என்பர். மைல்ஸ்டோன்ஸ். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாலே வந்து மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மைல்கல்களாக பிரித்து இன்றைக்கி வந்து பூமி பூஜை பண்ணுறது, அடுத்து வந்து வீடு கட்டுறதுக்கே மைல்ஸ்டோன் சொல்லலாம். நீங்கள் பூமி பூஜை போடுறாங்க இன்றைக்கி வந்து, அப்புறம் வந்து வாசக்கால் நடுறாங்க, இன்றைக்கி வந்து இது தளம் போடுறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் முக்கியமானது வந்து ஒரு மைல்கல். 20 சியில் ஆரம்பிக்குது. வாய் விட்டு டேஸ்தால் நோய் விட்டு போகும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். 18 மேலிருந்து கீழே ரீல முடியுது. இயேசுநாதரின் தாய் மேரி. 19 8ல் முடியுது. இந்தியாவில் இந்த விளையாட்டுக்கான மவுசு குறையவே இல்லை. அது எப்பவும் குறையாதுப்பா. அது கிரிக்கெட்டும் நம்ம தேசிய விளையாட்டான ஹாக்கியும் ஒன்றா வச்சிங்கன்னா இதுக்கு தான் போவானுங்க எல்லாம். கிரிக்கெட். சரி, இத்தனைக்கு வந்து ஹாக்கிக்கு தான் வந்து எனர்ஜி நிறைய தேவைப்படும். ஓடிக்கிட்டே இருப்பாங்க அத்தனை பேரும் பேட்டை பிடிச்சி. கிரிக்கெட் விட அதிகமான எனர்ஜி தேவைப்படுற, உடல் உழைப்பு தேவைப்படுகிற, அடிப்படை அதிக சாத்தியமுள்ள விளையாட்டு வந்து ஹாக்கி தான். ஆனால் நமக்கு கிரிக்கெட் முகம் குறையவே குறையாது. 15 மேலே இருந்து கீழ் இருக்குது. எருமை சமஸ்கிருத சொல். எருமைக்கு சமஸ்கிருத சொல்லாம்ப்பா. கீ இருக்குதுன்னு சொல்லலாம். மகிஷம் என்றால் எருமை. மகிஷாசுரமர்த்தினி கேள்விப்பட்டிருப்பீங்க. மகிஷன் என்ற அரக்கனை வதம் செய்தால் மகிஷாசுரமர்த்தினி. மகிஷாசுரன் என்ற எருமை தலையுடைய அரக்கன், அதுதான் அது. சரி, மகிஷம். 12 மேலிருந்து கீழ் இக்கு இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். இது என்ன இக்கு? இருண்ட கண்டம்னா ஆஃப்ரிக்கா தான். இக்கா. ஏன் 2 கண்டம் சொல்கிறாங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து அந்த கண்டத்துக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே வெளி ஆட்களுக்கு தெரியவில்லை. வட ஆப்பிரிக்கா மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அங்கே எஜிப்டு, அப்புறம் நைல் நதி அதெல்லாம் இருந்தது. அப்படியே ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு கீழே இறங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடங்கள்லாம் வந்து 200 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கும் ரொம்ப இருண்டு கண்டமாக தான் இருந்தது. என்ன நடந்துச்சு அந்த கண்டங்களில் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் முழுக்க காடுகள், பழங்குடியினர் மட்டும் இருந்தது. இருந்த கண்டம் அது. 14 இடமிருந்து வலம். இப்பு. டேஸ் விழுந்தவர்கள் அதை குறைக்க உடற்பயிற்சி செய்வது இயல்பு. ஏதோ விழுந்துச்சாம்பா, அதுக்காக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இப்பு விழுந்து. தொப்பை விழுந்தவர்கள் அதை குறைக்க எக்ஸசைஸ் செய்து 6 பேக் அடைவது சாதாரணமான விஷயம் தானே. தொப்பை அப்படின்னு போட்டுடலாம். சரி, அவ்வளோதான். எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு. அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறேன், நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி சுலபமாக தான் கேட்டிருந்தாங்க. நிறைய கேள்விகள் ரிப்பீட் ஆகிருந்தது, அதனால் ஈஸியாக முடிஞ்சிருச்சு.
இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.